கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் கிறிஸ்மஸ் தியானங்களை நம்ம கேட்குறோம். நம்முடைய ஆண்டவருக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பல்வேறு விதமான நாமங்களை நம்ம சூட்டப்பட்டதை நம்ம கேட்கிறோம். அவரை இம்மானுவேல் என்று சொல்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் கடவுள் நம்மோட இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம எத்தனை பேருக்கு அப்படி நிச்சயம் இருக்குன்னு தெரில. கடவுள் என்னோட கூட இருக்கிறார். இயேசு பிறந்தப்போ அவருக்கு சொன்ன பேரை தான், கடவுள் உன்னோட கூட இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார் அப்படின்னு. அதே போல இயேசு பிறப்பதற்கு ஒரு 600 வருஷங்களுக்கு முன்பதாக அப்போ வாழ்ந்த தீர்க்கதரிசி ஏசாயா அவருக்கு ஒரு பேரை சூட்டினான். அந்த பேரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளாமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் பக்கம் 815வது பக்கம், பைபிளில் 815வது பக்கம். அதில் 6வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். 815ஆம் பக்கம், அதாவது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஒரு டைட்டில் எடுக்கிறோம், சமாதான பிரபு. இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரு சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு. இந்த காலத்தில் எது இல்லைன்னா அது மட்டும்தான் இல்லை. ஆனால் இங்கே இயேசு பிறந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் பிறந்தப்பே சொல்கிறாங்க அவருக்கு பேர் சமாதான பிரபு. அப்படின்னா அவர் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சமாதானமாக உலகத்தில் அமைதியாக இருக்கணும், சமாதானமாக இருந்திருக்கணும். இந்த 2000 வருஷத்தில், இந்த 2000 வருஷத்தில் அப்படியெல்லாம் நடந்ததாக நமக்கு தெரியலை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் எடுங்க, 2ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு சொன்னது. இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது. அவருக்கு பேர் சமாதான பிரபு. இயேசு பிறந்த உடனே வானில் தேவதூதர்கள் வந்து சொன்னது பூமியில் சமாதானம் அப்படின்னு சொன்னாங்க. பூமியில் உண்மையிலே சமாதானம் இருக்கான்னு யோசித்து பாருங்கள். பூமியில் உண்மையிலே சமாதானம் இருக்கா? சமாதானமே இல்லை. பூமியில் எங்கே இருக்குது சமாதானம்? ஒரே சண்டை, எங்கே பார்த்தாலும் போர் கேட்குறோம், போரை பற்றி பார்க்குறோம். ரஷ்யாவும் உக்ரைன் போர் பார்க்குறோம், அல்லது இஸ்ரேலும் பல நாடுகளும் போர். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டு பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளோட சமாதானமாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை. நமக்கு இலங்கைக்கும் சமாதானமா? இல்லை. தினந்தோறும் துப்பாக்கி வச்சு சுடுவான், சண்டை போடுவோம். நமக்கும் பங்களாதேஷுக்கும் சமாதானமா? இல்லை. அங்கே நிறைய ஹிந்துக்களை கொள்கிறாங்க, அங்கேருந்து இங்கே கடந்து வர்றாங்க, பிரச்சனை. நமக்கும் பாகிஸ்தானுக்கு சமாதானமா? கிடையாது. நமக்கும் சீனாவுக்கு சமாதானமா? கிடையாது. தேசங்கள் எங்கும் பார்த்தீங்கன்னா சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பில் அவருக்கு கொடுத்த பேர் மட்டும் சமாதான பிரபு. பூமியில் சமாதானம், பூமியிலே சமாதானமே இல்லை. அப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு இடத்துல போய் சமாதானம்னு ஏன் அவருக்கு சொன்னாங்க தேவதூதர்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எங்கே சமாதானம் இருக்குது? நம்ம தேசங்களை பற்றி யோசிக்கிறோம், தேசங்களுக்கு இடையில் சமாதானம் இல்லைன்னு. உண்மையில் நல்லா யோசித்தோம்னா 2 தேசங்களுக்கு சமாதானம் மட்டும் இல்லாதது மட்டுமல்ல. அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிடுவோம், ஒரே ஒரு தேசம் தானே. ஒரு தேசத்தில் உங்களுக்குள்ளேயா நமக்குள்ளேயாவது சமாதானம் இருக்கா?
வேறு நாடோட விட்டுருங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயாவது நம்ம சமாதானமாக இருக்கோமா? இல்லை, பக்கத்து மாநிலத்தோட ஒரு பிரச்சனை வந்துடும். காவிரி பிரச்சனை வந்து கர்நாடகாவோட சண்டை, அதோட அங்கேருந்து பஸ் ஏறிப்பான், தமிழெல்லாம் போட்டு அடிப்பான். இல்லையா? நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களோட சமாதானமாக சரி, அதை விடுங்க, தமிழ்நாட்டுக்கே வந்துடுவோம். தமிழ்நாட்டில் வந்துட்டோம்னா 2 ஊர்களுக்கு இடையிலையாவது சமாதானம் இருக்கா? 2 ஊர்களுக்கு இடையே சமாதானம் இருக்காது. இந்த ஊருக்காரன் ஒரு ஜாதியுமா, அந்த ஊருக்காரன் ஒரு ஜாதியுமா, எப்படா சண்டை போடணும்னு காத்துக்கிட்டு இருப்பான். அங்கே சமாதானம் இல்லை. சரி, ஊரையும் விட்டுருவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்குள்ளேயாவது சமாதானம் இருக்கா? இப்போ அந்த கேள்வி வந்துடும் கடைசியில். வீட்டுக்குள்ளேயாவது ஒரு அமைதி சமாதானம் இருக்கா? அங்கேயும் இல்லை. அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் மகளுக்கும் சண்டை, சகோதரர்கள் கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு இருப்பான் சண்டை, அங்கேயும் கிடையாது. அப்போ குடும்பத்துலேயும் சமாதானம் இல்லை. கடைசியாக இன்னொன்று இருக்குது, தனி மனிதனாக ஒருத்தரை உங்களை வச்சுக்குங்க, வேறு யாரையும் விட்டுருங்க. நீங்களாவது உங்கள் மனசில் சமாதானமாக இருக்கீங்களா? ரொம்ப சமாதானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்களா? அப்படியும் இல்லை. எவ்வளோ கசப்பு, எவ்வளோ வெறுப்பு, எவ்வளோ கோபம், எவ்வளோ சண்டை, குலவெறி நம்மகிட்ட இருக்குது. அப்போ என்னென்னா, பூமியில் சமாதானம் மட்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, தனி மனிதனிடத்தில் சமாதானம் இல்லை, அவ்வளோதான். எந்த மனுஷன்டையுமே சமாதானம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் சமாதானம் உள்ளவனாக மாறிட்டான்னா எல்லா பூமியே சமாதானமாக மாறிடும். சமாதானம் உள்ள ஒவ்வொரு மனுஷன் மாறிட்டோம்னா குடும்பம் நல்லா சமாதானம் ஆயிரும். குடும்பம் சமாதானம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஊர் சமாதானம் ஆயிரும். ஊர் சமாதானமான நாடு சமாதானம் ஆயிரும். அப்புறம் தேசங்கள் சமாதானம் ஆயிரும். அப்போ சமாதானம் என்பது மனிதர்களிடத்தில் நம்ம ஒவ்வொருத்தையுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஆனால் தேவதூதர்கள் சொன்னது பொய் கிடையாது. பூமியிலே சமாதானம் உண்டு, அவர் சமாதான பிரபு என்று சொல்கிறதுலையும் தப்பே கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 விதமான 2 நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேரும் என்னுடைய ஒரு வழியில் எனக்கு அறிமுகமானவர்கள். ஒரு நண்பர் இருக்கார். அவருடைய மகன் வந்து 23 வயசு இல்லை 24 வயசு, கல்லூரியில் வந்து படிக்கிறான். கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் படித்து பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கான். பிஇ படித்து விட்டு லீவுக்காக இங்கே வந்திருக்கான். லீவுக்காக வந்திருக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் வர்றாங்க. அவர் நண்பர்கள் எல்லோரும் வந்தோடனே பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பக்கத்துக்கு எல்லோரும் போகும்பொழுது காரில் ஓட்டிகிட்டு போகும்பொழுது கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதில் அந்த நண்பருடைய மகன் மட்டும் இறந்து போயிடுறான். வயது 23 அல்லது 24 வயசு இருக்கு, அவ்வளோதான். ஒரே ஒரு பையன்தான். அப்போது ஒரு பையன் இறந்து போயிட்டான். ஆனால் நண்பர் நல்ல ஆண்டவரை அறிந்தவர், ரட்சிக்கப்பட்டவர், தேவனோடு கூட நல்ல உறவுள்ளவர். அவன் இறந்து போயிட்டான். இது ஒரு பக்கம் போகட்டும். சில நாட்கள் கழித்து அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவிக்கு ஒரு கேன்சர். இப்போ 2வது மனைவியை மருத்துவமனைக்கு ஒரு வருடமாக கூட்டி சென்று ஆப்ரேஷன் பண்ணி, கீமோ பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, அலைச்சல் உளைச்சல், சென்னைக்கு போய் நொந்து போயிட்டார். ஆனால் அவரிடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா எப்பயுமே சந்தோஷமாக இருப்பார். ஒரு இடம் கேட்டாச்சு அவர்கிட்ட, எப்படி உங்களால் இதெல்லாம் தாங்கி கொள்ள முடிகிறது? ஒரு பெரிய இழப்பு, ஒரே பிள்ளை இறந்து போயிட்டான். உங்கள் மனைவி ஆல்மோஸ்ட் அவங்க மரண தருவாயிலிருந்து மீட்டு இருக்காங்க, ஆனால் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நான் மட்டும் கடவுளை அறியாமல் இருந்திருந்தால், நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் நேரம் நானே செத்து போயிருப்பேன்னார்.
எனக்கு எல்லா தைரியம், மன வலிமை, சமாதானம் எல்லாமே கடவுள்கிட்டருந்து வருதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இந்த ஒரே காரணம் தான் அப்படின்னார். எல்லாரும் மாதிரி நான் இல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம் அதுதான் அப்படின்னு. அதே போல் இன்னொரு சகோதரியை நான் சொல்கிறேன். அவர்கள் ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி. அவர்களுக்கு ரொம்ப வயசும் இல்லை. அவருடைய கணவருக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்கும். 40 வயசில் அவருடைய கணவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த ஈரல், அவர் பாதிக்கப்பட ரொம்ப கொஞ்சம் குடிப்பார். அவர் குடித்த ஈரல்லாம் கொஞ்சம் கெட்டு போய் கணவர் மரிச்சிட்டார். சகோதரிக்கு 36 வயசு 40 வயது அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கணவர் மரித்து போயிட்டார். அவங்களுக்கு தாங்கவே முடியல. அவர் புறவினத்தார், அவங்க ஆண்டவர்னா என்னென்னு தெரியாது. அப்போது அவங்க அதாவது ரொம்ப உருக்குலைஞ்சிட்டாங்க. இப்படி ஒரு அதிர்ச்சியை வந்து அவர்களால் தாங்க முடியல. 2 பிள்ளைகள் இருக்குது. இந்த 2 பிள்ளைகள் தன்னுடைய நிலைமை, எதிர்காலம், கணவர் மரித்தது எதுவுமே அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு கணவர் மரித்த 2 மாதத்தில் அவர்களுக்கே கேன்சர். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பக்கம் கணவர் மரித்து போனார், ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கே கேன்சர். அடுத்த ஒரு வருஷம் ஒரே போராட்டம். இந்த ஒரு போராட்டத்தின் முடிவில் பிழைத்து கொண்டார்கள். ஆனால் நான் அவங்கள் எப்பவும் அவர்கள் மிகுந்த கவலையோட தான் விதி இப்படி நடமாடிருச்சு, கடவுள் என்னை இப்படி பண்ணிட்டாரு, இப்படியே தான் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருப்பார். இன்றைக்கு வரைக்கும் விட்டு சமாதானத்தை பார்க்கல. இன்றைக்கு வரைக்கும் அழுவார்கள், இன்றைக்கு வரைக்கும் புலம்புவாங்க. இன்றைக்கு வரைக்கும் எதையாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் விதி விளையாடிச்சு, அது விளையாடிச்சு, இது விளையாடி சொல்லிவிட்டு அவர் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் ஒரே கண்ணீரும் கவலையும் துக்கமாக இருக்கும். இந்த 2 பேரையும் நான் பார்த்திருக்கிறேன். 2 பேருமே ஏறக்குறைய இழந்தார்கள். 2 பேருமே ஒரே பாதையை தான் சந்தித்தார்கள், ஒரே மாதிரியை தான் அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் 2 பேருடைய மனநிலை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்த்தேன். ஒருத்தர் ரொம்ப சமாதானத்தோடு அவர் தன்னுடைய கடமைகளை எப்பொழுதும் போல இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அப்படி அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். இன்னொருத்தவங்க முற்றிலுமாக உடைஞ்சு போய் உருக்குலைந்து புலம்பிக் கொண்டு தன்னை நொந்து கொண்டு தான் பிறந்த நேரம் சரியில்லை, அது சரியில்லை, கடவுள் சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2லையும் ஒன்றே ஒன்று தான். யாரோ ஒருத்தருக்கு ஒரு சமாதான பிரபு யார் என்பதை தெரிந்திருக்கிறது. யாரோ ஒருவருக்கு சமாதான பிரபு யார் என்பது தெரியவில்லை. யாரோ ஒருவருடைய இருதயத்தை சமாதானம் ஆட்கொள்கிறது, இன்னொருத்தருக்கு சமாதானம் கிடைக்காம தவிக்கிறான். இந்த காலை வேளையில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களை நம்ம முக்கியமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா சமாதானம் என்ற ஒன்று தான். அமைதி, சமாதானம், இதுதான் நமக்கு ரொம்ப தேவை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு தர்றதுக்கு, நான் உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துட்டு போகிறேன், சமாதானத்தை கொடுத்துட்டு போகிறேன்னார். இந்த உலகம் மோசமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், கண்ணீர் இருக்கும், துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். பணம் பொருள் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலை, சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ சமாதானம் என்பது என்ன? முதல்ல சமாதானம்னா என்ன? நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டோம்னா 2 பேரையும் சண்டை போடாதீங்க, வாங்க கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சமாதானம் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். 2 பேரும் கை கொடுத்துறாங்க. கை கொடுத்துட்டா சமாதானம் ஆயிட்டாங்களா? 2 பேரும் இனிமேல் சண்டை போடலை. சண்டை போடாத நிலைமைக்கு பேர் சமாதானமா? 2 நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. 2 நாடுகள் சண்டை போட்டவொன்னே என்ன செய்கிறாங்க? 3வது ஒரு நாடு வந்து 2 நாடுகளை கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் இனிமேல் சண்டை போடக்கூடாது, நீங்கள் போடாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு 2 பேர் கையெழுத்து போட்டாங்க. அப்படின்னா 2 பேருக்கு இடையில் சமாதானம்னு அர்த்தமா? 2 பேர் சண்டை போடாட்டா சமாதானமா? 2 பேர் யுத்தம் புரியாட்டா சமாதானமா? அப்படின்னா நாமும் பாகிஸ்தானும் சண்டை போடவே இல்லை இப்போ, அப்படின்னா சமாதானமாக இருக்கும்னு அர்த்தமா? நாமும் சீனா வந்து சண்டை போடலை, அப்படின்னா நம்ம சமாதானமாக இருக்கணும்னு அர்த்தமா? இல்லை. சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. ஒரே குடும்பத்தில் அப்பாவும் மகனும் பேசாமல் 15 வருஷம் இருப்பாங்க. ஆனால் சண்டை போட மாட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் முந்தி குத்திக்கிறலாம் மாட்டாங்க. சண்டை போடாமல் தானே இருக்காங்க. அப்போ சமாதானமாக இருக்கான்னு அர்த்தமா?
அப்பா மேலே கோவிச்சுக்கிட்டு மக 25 நாள் பேசாமல் இருக்கும். அப்படின்னா சமாதானமாக இருக்கான்னு அர்த்தமா? இல்லை. சமாதானம் என்றால் சண்டை ஓடாமல் இருக்கிறதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. சமாதானம் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா, பாகிஸ்தான் இருக்கிற அந்த பக்கம் பாருங்கள், பாகிஸ்தானில் துப்பாக்கி வச்சுட்டு இப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்தியா பார்டரை. இங்கே இந்திய இராணுவம் என்ன செய்வான், அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லைப்படைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் 2 பேரும் சண்டை போடல. சண்டை போடாட்டால் என்ன வச்சுருக்கோம், அங்கே எல்லை முழுசு நம்முடைய போர்வையை நிப்பாற்றி குறி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த பக்கம் குறி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் மனுஷனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சண்டை போடலைங்க, ஆனால் குறி வச்சுக்கிட்டு இருப்போம் எல்லாரையும். உண்மையான சமாதானம் எப்போ வரணும், இந்த இராணுவத்தையே ஒழிச்சு விட்டுறணும். 2 நாடு இராணுவமும் இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு எல்லையெல்லாம் இருக்கக்கூடாது. பாகிஸ்தான்காரங்களாம் உள்ளே வரணும், நம்மெல்லாம் அங்கே போகணும், நம்ம அங்கே வீடு கட்டணும். இங்கே பாகிஸ்தானில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும். ராம் நாட்டில் பாகிஸ்தான்காரன் வீடு கட்டணும், அவன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கணும், அவனும் இங்கே கடை வைக்கணும், நானும் இங்கே கடை வைக்கிறேன், அவன் இங்கே வேலை செய்யணும். அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதானே சமாதானம். சமாதானம்னா என்ன? சமாதானம்னா சண்டை போடாத நிலை கிடையாது. சமாதானம் என்பது ஒருவனை ஒருவர் அன்பு கூறுவது சமாதானம், ஒருவரை ஒருவர் மன்னிப்பது சமாதானம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது சமாதானம், ஒருவரை ஒருவர் ஒப்புரவாவது சமாதானம். அதுதான் சமாதானம். அதனால் சமாதானம் ஆகிட்டேன்னா ஏதோ நான் பேசாமல் 2 பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க, ஆனால் சமாதானமாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் முழுவதுமாக அன்பு கூர்ந்து மன்னித்து ஒருவரை ஏற்றுக்கொள்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் சமாதானம். இந்த சமாதானத்தை தருவதற்காக இயேசு வந்தார். அதனால தான் சொன்னார், உலகம் தருகிற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை தர்றதில்லை. உலகம் ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த 2 பேர் பேசாமல் இருந்தாலும் சமாதானம்னு. அது இல்லை, இது மாதிரி ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன். அந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? அப்போ 3 வழியில் இருக்கணும். 1, முதலாவது, ஒருவன் சமாதானமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு யாரோட சமாதானம் இருக்கணும்னா கடவுளோடு சமாதானமாக இருக்கணும், தேவனோடு சமாதானமாக ஒருத்தர் இருக்கணும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நாங்கள் தேவனோட சமாதானம் தானே இருக்கோம், அவருக்கு நமக்கு என்ன சண்டையா அப்படின்னு வைப்போம். இதே கேள்வியைத்தான் இன்னொரு புறவினத்தார் சொல்லுவார். ஒரு இந்து மார்க்கத்தில் இருக்கார், ஒரு முஸ்லீம் மார்க்கத்தில் இருக்கார், அவர் என்ன கடவுளோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரா? கடவுளோட சண்டை போடல இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே முதலாவது தேவனோடு கூட சமாதானம் ஆயிருக்கோமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். முதல் மனிதனை பாருங்கள், ஆதாம் ஏவாளை பாருங்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல தோட்டத்தை வச்சு கொடுத்தார். அந்த தோட்டத்தில் ஆண்டவர் இருந்தார், ஆதாம் இருந்தான், ஏவாள் இருந்தா, மிருகங்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது. அதுதான் உண்மையிலேயே சமாதானமான இடம். அவங்க டெய்லி என்ன செஞ்சாங்க, ஆண்டவரோட கூட பேசினாங்க. ஆண்டவர் என்ன நினச்சாரு, ஆதாமுக்கு ஏதாவது செய்யலாமான்னு யோசிக்கிட்டே இருந்தார். அவங்க 2 பேருக்கு என்ன செய்யலாம்னு ஆண்டவர் யோசித்தார். தினந்தோறும் தேவனோடு கூட பேசினாங்க. ஆண்டவருக்கு கொஞ்சமாவது அவங்க மேலே கோபம் இருந்துச்சா? இல்லை. இவர்களுக்கு ஆண்டவர் மேலே ஏதாவது வெறுப்பு இருந்துச்சா? இல்லை. எவ்வளோ பெரிய சமாதானம் முதல்ல அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழும் பொழுது கடவுளோடு கூட பூரண சமாதானம். ஏதோ ஒரு நண்பனை பார்த்து பேசுகிற மாதிரி பேசினாங்க. ஏதோ நண்பன் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஆண்டவரோட கூட வச்சுக்கிட்டு அவரும் டெய்லி வந்து சாயந்தரம் வந்து குளிர்ச்சியான வேலையில் வர்றதும், ஆதாமை கூப்பிட்றதும், வா உட்காருவோம் 2 சொல்லி நம்ம 2 பேசுவோம்னு சொல்லி பேசுகிறதும். நம்ம என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, ஏதோ ஆதாமை படைச்சதுக்கு அடுத்த நாள்லேயே பிசாசு வந்துட்டான்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை. அது உண்மையிலே ஆராய்ச்சி சொல்லுவோம். சில வருஷங்களாக அங்கே இருந்தான்னு சொல்கிறாங்க. சில வருஷங்களாகவே அவன் எதில் இருந்தான், ஏதேன் தோட்டத்தில். அப்போ அந்த நாட்கள் முழுசும் ஆண்டவரோடு கூட அவன் ஃபுல்லாக சமாதானத்தில் இருக்கான். யாரும் இந்த சமாதானத்தை குலைக்க முடியலை. அதில் முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்.
அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆண்டவர் எப்படி ஒரு சின்ன ஒரு ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி அவர் பெறதை பாருங்க. அவர் என்ன செஞ்சார்? மிருகங்களையும் பறவைகளையும் என்ன செஞ்சாராம்? மண்ணில் உருவாக்குனாராம். மண்ணை எடுத்து காக்கா, குருவி, நாய் எல்லாம் செய்கிறார். பக்கத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். 2 பேரும் இவர் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். உடனே உருவாக்கி உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்துட்டு கொண்டாந்து பேர் வைப்பான். என்ன பேர் வைப்பான் அப்படின்னு பார்க்குறாரு. உடனே அவன் ஏதோ சொல்கிறான், அதுதான் பேர். அப்போ ஆண்டவர் இவனுக்கு எவ்வளோ தூரம் அவனுக்கு 2 பேருக்கு இடையில உள்ள உறவை பாருங்கள். 2 பேருக்கு இடையில உறவை இவர் செஞ்சு அவன்கிட்ட கொடுக்க வேண்டியது, அதுக்கு பேர் வைக்க வேண்டியது அவன். எதெல்லாம் செஞ்சுருப்பார்? பறவைகளும் மிருகங்களும். எந்த மிருகத்தை செஞ்சுருப்பார்? புலியையும் செஞ்சுருப்பார், சிங்கத்தையும் செஞ்சுருப்பார், நாய்க்குட்டியும் செஞ்சுருப்பார் இல்லையா, குரங்கையும் செஞ்சுருப்பார். ஆனால் புலி அவனை கடிச்சிச்சா? சிங்கம் அவனை கடிச்சிச்சா? இல்லையே. புலியோடைய சுபாவம் என்னாச்சு? சிங்கத்தோட சுபாவம் என்னாச்சு? பாம்பையும் அவர் உருவாக்கியிருப்பார். பாம்பு அவனை கொத்துச்சா? இல்லையே. என்ன நமக்கு புரியுது? ஒரு சமாதானமான ஒரு பூமியில் புலி உருமாதுன்னு தெரியுது, அல்லது சிங்கம் கொதறாதுன்னு தெரியுது, பாம்பு கொத்தாதுன்னு தெரியுது. இன்னைக்கு மனுஷன் புலி மாதிரி, சிங்கம் மாதிரி, பாம்பு மாதிரி கொத்துறோம். இதே சுபாவங்கள் தான் அவைகளுக்கு இருக்கிறது, மிருகங்களுக்கு இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் உண்மையான ஒரு சமாதான பூமி ஏற்பட்டால் ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாதிரி இருப்பான். அதை தான் வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய 1000 வருஷம் அரசாட்சி ஒரு காலத்தில் வரும் பொழுது உலகம் அப்படியே இருக்கும். இப்போ எப்படி நம்ம படித்தோமோ இது மாதிரி பூமியினுடைய கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த பூமியை அவர் ஆளும் பொழுது இப்போ நம்ம பார்க்குற, இப்போ படித்தது போலவே நடக்கும் அப்படின்றார். எடுத்துக்கோ, ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. அது படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. படிக்கிற பொழுது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். பக்கம் 817வது பக்கம். 817வது பக்கம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். அப்பொழுது நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். ரைட்டு. புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சிறு பையன் அவைகள்லாம் மேய்ப்பானா. பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் மாட்டை மாதிரி வைக்கோல் சாப்பிடும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. போதும். கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வார் எவரும் இல்லை, கேடு செய்வாரும் எவரும் இல்லை. அதுதான் சமாதானம். தீங்கு செய்கிறவர்களும் கேடு செய்கிறவர்களும் எண்ணம் கூட அந்த மிருகங்களுக்கும் கிடையாது, மனிதர்களுக்கும் கிடையாது. ஒரு சிறு பையன் எல்லாத்தையும் நடத்துவான்னு போட்டிருக்கு பாருங்க. ஒரு சிங்கத்தை சின்ன பையன் ஓடிக்கிட்டே போனான்னா எப்படி இருக்கும்? சிங்கத்துக்கு அந்த சுபாவம் இல்லை, கடிக்கிற சுபாவம் இல்லை. எவ்வளவு எல்லாமே அமைதியாயிருச்சு, எல்லாமே சமாதானம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான ஒரு பூமியை ஆண்டவர் 1000 வருஷம் ஆட்சியில் உருவாக்குவார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அப்படித்தானே வாழ்ந்தார்கள் ஆதாமும் ஏவானும், அப்படித்தானே வாழ்ந்தார்கள். ஆண்டவரோடு கூட நல்ல சமாதானமாக தானே இருந்தாங்க. அப்போ அந்த சமாதானத்தை குலைத்தது பாவம், அவ்வளோதான். என்னைக்கு பாவம் செய்கிறானோ அன்னைக்கு சமாதானம் முதல்ல போச்சு. வேதம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, துன்மார்க்கமான செயலை செய்கிறவனுக்கு சமாதானமே கிடையாது. ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கே சமாதானத்தை விட்டுட்டான். அன்றைக்கே ஏவாள் சமாதானத்தை இழந்தார்கள், அவருடைய பிள்ளைகள் சமாதானத்தை இழந்தார்கள். இந்த பூமி சமாதானத்தை இழந்தது. தலைமுறை 2000 வருஷம் இல்லை, 4000 வருஷமாக இன்றைக்கு வரைக்கும் சமாதானமே இல்லை. காரணம் ஒரே ஒரு நம்முடைய தகப்பன் செய்த ஒரு பிரச்சனை.
ஆதாம் செய்த ஒரே ஒரு தவறு, ஒரு தவறான செய்தான். அன்றைக்கு பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருந்த அந்த உறவு, தேவனோடு கொடுத்த சமாதானம் துண்டிக்கப்பட்டுருச்சு. அன்னைக்கோடு ஆண்டவர் கைவிட்டார். அன்னைக்கோடு இந்த ஜனத்தை கைவிட்டார். இந்த இத்தனை வருஷங்களாக 4000 6000 வருஷங்களாக பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சு தான் பழகியிருக்கு. கடைசியில் மாம்சமும் மனசும் விரும்பிகளை செய்ய செய்ய ஆண்டவருக்கு மேலும் மேலும் கோபத்தை தூண்டிக்கிட்டே தான் போனமே ஒழிய சமாதானமே கிடையாது. அதை தான் எபேசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதற்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து, நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோப ஆக்கினையின் பிள்ளைகள். கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்குகிறவர்களாக மாறிட்டோமா? சமாதானம்லாம் போயிடுச்சு. கடவுள் அவ்வளோ அன்பாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. நம்ம செஞ்ச தப்பு மனுஷன் அதுக்கு அப்புறம் மாம்சமும் மனசும் விரும்பினது ஆரம்பித்து விட்டாங்களோ இல்லையோ ஆதாம், அதுக்கப்புறம் அடக்க முடியல. என்னென்ன தப்பு செய்ய முடியுமோ, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு தேவனுடைய கோபத்தினுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். சமாதானமாக இருந்தவர்கள், சமாதானமாக தேவனோடு கூட இருந்த நாம் கோபப்படுற அளவுக்கு பாவம் செஞ்சு கோப ஆக்கினையினுடைய பிள்ளைகளாக நம்ம மாறி போயிட்டோம். ஆண்டவர் கடைசியில் என்ன செஞ்சார்? இதுக்கு ஒரு தீர்வை உண்டாக்கணும்னு சொல்லி தான் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. இந்த கோபத்தை நான் தீர்க்கணும், நான் போகணும், மீண்டுமாக ஒரு சமாதானத்தை நான் உருவாக்கணும்னா ஒரே ஒரு வழி தான். என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரையே சிலுவையில் கொடுத்து அவரையே பலியாக மாற்றி இவங்களுடைய தப்பெல்லாம் அவர் மேலே சுமத்தி, இவங்க பாவத்தை எல்லாம் அவர் மேலே சுமத்தி இவங்களெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அவரே ஒரு வழியை உருவாக்குனார். அதற்காக அவர் சமாதான பிரபுவாக வந்தார். அது சமாதானத்தை உண்டாக்குவதற்காக தேவனே ஏற்படுத்தின ஒரு வழிதான் அது. இனி சமாதானம் நான் திரும்ப உண்டாக்கணும்னா, இந்த கோபத்தை என்னை ஆற்றணும்னா, அதற்கு நான் அனுப்ப வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் குழந்தையா நான் அனுப்பி பாவம் இல்லாமல் வாழச் செய்து கடைசியில் மரித்து இந்த பாவங்களெல்லாம் அவர் மேலே சுமத்தி கடைசியில் அவருக்காக நான் இவங்களை எல்லாரோடும் கூட சமாதானமாகணும். அவர் மூலமாக நம்ம எல்லாரும் சமாதானமாக மாறுகிறோம். அப்படி தான் வேதம் சொல்கிறது. ரோமர் எழுதிய 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, அதை தான் சொல்கிறது. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்தாரு. வர்றப்ப சொன்னாங்க பூமியில சமாதானம். வந்தாரு, 33 வருஷம் இருந்தாரு, சிலுவையில் மரித்தார், போயிட்டார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம். பூமியில் சமாதானம்னா பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் இல்லை. பூமியில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யாரெல்லாம் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் தேவனோடு கூட சமாதானமாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரலாம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்தார் என்று நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவர் அந்த சமாதானத்தை அவர்களுக்கு தர்றார். நம்மளை பார்க்கல, நேரடியாக ஆண்டவர் நம்ம பார்த்தாருன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நேரடியாக நம்ம பார்த்தாருன்னா அக்கிரமும் பாவமும் நிறைஞ்ச ஒரு ஆளாக தான் நம்மளை பார்க்க முடியும். இந்த உலகத்திலே நம்மளை பார்க்குற இவன் நல்லவனாடான்னு கேட்பான், இவனை பற்றி எனக்கு தெரியாதாடான்னு சொல்லுவான். நம்ம உலகத்திலேயே நம்மளை பற்றி 1000 ஒப்பீனியன் வச்சுருக்கப்போ நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோம், நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, எவ்வளவு அசிங்கமானவன் எவ்வளவு மோசமானவங்கிறத ஆண்டவர் பார்த்தாருன்னா இவன் எவ்வளவு மோசமானவன் அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட நடுவில் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டார். வச்சு யாரெல்லாம்
அவரை ஏற்றுக்கொள்கிறாயோ, உன்னை நான் அப்படி பார்க்க மாட்டேன். உன்னை நான் பாவியாக பார்க்க மாட்டேன். உன்னை நான் நீதிமானாக பார்ப்பேன். உன்னை நான் அக்கிரமக்காரனாக பார்க்க மாட்டேன். உன்னை பரிசுத்தம் உள்ளவனாக தான் என் கண் பார்க்கும். உன்னை நான் தண்டனைக்குரியவனாக பார்க்க மாட்டேன். நீ விடுதலை பெற்றவனாக நான் பார்ப்பேன்னு சொன்னார். அப்படி மாத்திர இயேசு கிறிஸ்துவை விலக்கிட்டோம்னா போச்சு, அவ்வளோதான். நம்ம எல்லாரும் கோபாக்கினையின் பிள்ளைகள். இந்த பப்புவா நியூ கினியா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்தில் பழங்குடியினர் வாழ்கிறாங்க. அந்த பழங்குடியினர் 2 பழங்குடியினர் அங்கே சண்டை போட்டுக்குறாங்க. இந்த பழங்குடியினர்கிட்ட சண்டை, அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கு. அம்புகளாலும் வில்லுகளாலும் ஒருத்தர் குத்தி கொலை பண்ணுறது, ரொம்ப மூர்க்கத்தனமான சண்டைகள். பல வருஷங்களாக அவர்களுக்கு இடையில் சண்டை. ஒரு தலைமுறையில் ஏகப்பட்ட பேர் சாகிறது. இந்த பக்கமாக நிறைய பேர் சாகிறது, அந்த பக்கம் தான். கொஞ்ச நாள் கழித்து அடுத்த தலைமுறை வந்தால் திரும்ப அடிச்சுக்கிட்டு சாவான், திரும்ப அடுத்த தலைமுறை அடிச்சு சாவான். இங்கே நம்ம ஊரில் பாருங்கள், இந்த ஜாதி சண்டைக்கு அடிச்சு தலைமுறை போன தலைமுறை அடிச்சிருப்பான், இந்த தலைமுறை அடிச்சுக்கிட்டு இருப்பான், அடுத்த தலைமுறை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது மாதிரி அவர்களுக்குள்ள கடுமையான 2 பேர் கிடையாது கோபங்கள், வெறுப்புகள், கசப்புகள். ஏராளமான பேர் 2 பக்கம் மரித்து போயினாங்க. கடைசியில் அந்த 2 கூட்டத்தினுடைய தலைவர்கள் யோசித்தாங்க, இந்த சண்டையை நம்ம எப்படி நிப்பாத்துறது? சமாதானம் வரணுமே நமக்கு இடையில், என்ன செய்யலாம்? இந்த வெறுப்பு அதிகமாக இருக்கே, சொன்னாலே கோவப்படுறாங்க. அந்த அவனா அப்படின்னு கேட்டவன வருது பாருங்கள், இந்த ஜாதிக்காரனா அப்படின்னு ஒரு உணர்வு வரும் உடனே ஒருத்தனுக்கு, ஒரு கோபம் போக்கு. அதே மாதிரி அவர்களுக்கு இருந்தது. என்ன செய்யலாம் சமாதானத்துக்கு அப்படின்னு யோசித்தவொடனே அந்த 2 தலைவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, கடைசியில் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. இந்த பக்கம் கூட்டத்தெல்லாம் கூப்பிடு, எல்லோரும் நெல், எல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் வா, அந்த கூட்டம்லாம் வா, அவங்களும் வந்தாங்க. 2 கூட்டத்தாரும் எதிரெதிராக நின்று கொண்டார்கள். நின்று கொண்ட பிறகு 2 கூட்டத்தில் இருக்கிற தலைவனும் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுக்கு பிறந்த கடைசி பிள்ளை குழந்தையை கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த தலைவன் தன்னுடைய மகனை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டான். அந்த கூட்டத்து தலைவன் அந்த மகனை கையில் பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு இந்த தலைவன் தன்னுடைய மகனை அவன்கிட்ட கொடுத்துட்டான். அந்த தலைவன் அவனுடைய மகனை இவன்கிட்ட கொடுத்துட்டான். நீ இவனை நீ இவனை வளர்த்துரு, என் பிள்ளைய நீ வளர்த்துரு, உன் பிள்ளைய நான் வளர்த்துறேன். அவ்வளோதான், பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், எதிரி நாட்டு தலைவனோட பிள்ளை இங்கே இருக்குது. இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடலாமா போடக்கூடாதா? போடணும். என்ன சொன்னால் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, இந்த பிள்ளை உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம சண்டை போடக்கூடாது, அவ்வளோதான். அப்படின்னு இந்த பிள்ளையை நல்லா வளர்க்கணும். ஒரு வேளை யுத்தம்னு நின்றா அங்கே யார் நிற்பா? எதிரி கண்ணில் தெரியாது, அந்த குழந்தை கண்ணில் தெரியும். என் மகனில் நிற்கிறான் முன்னாடி. யுத்தம்னு வந்துருச்சுன்னா நேராக கொண்டாந்து மகனை முன்னால் நிப்பாத்திடுவான். அவன் கொண்டாந்து உன் மகனை நிப்பாத்துறேன், முதல்ல நீ அவனை கொண்டுட்டு அப்புறம் என்னை கொல்லு அப்படின்னு சொல்லிடுவான். அதே மாதிரி இவன் சொல்லுவான், உன் மகனை கொண்டாந்து நிப்பாத்துறேன், இவனை கொண்டுட்டு அப்புறம் எங்களை கொல்லு அப்படின்றான். அப்புறம் எங்கே சண்டை போட முடியும்? என் மகனை எப்படி நான் கொள்ளுவேன்? என் மகனுக்காக நான் அவர்களெல்லாம் நேசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். அதே போல் அவனும் தன்னுடைய மகனுக்காக இவர்களெல்லாம் நேசிக்கணும். வேறு வழியே இல்லை. அங்கே அவர்கள் கண்ணில் தெரிய மாட்டாங்க, மகன் தான் கண்ணில் தெரியுவான். சண்டை வர்றப்ப மகன் தான், என் மகனை எப்படி நான் சாக கொடுக்க முடியும்? அவன் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் என் மகன். அதே தான் ஆண்டவர் பார்த்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது, அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படியே முன்னால் வச்சுட்டாங்க. யார் முன்னால் வைக்கிறானோ அன்னைக்கு ஆண்டவர் அவர் நிமித்தமாக நம்மை பாவி என்று சொல்வதில்லை. அவர் நிமித்தமாக அவர் நம் மீது கோபப்படுறதில்லை. அவர் நிமித்தமாக நம்மோடு கூட சமாதானமாக இருக்கிறார். அப்படி தான் ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வந்தார். யாரெல்லாம் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களை எல்லார் மேலே இருந்த கோபத்தையும் தேவன் நீக்கிட்டு சமாதானமாகிறார். தேவனோடு கூட சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். அதனால தான் நாம் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். முதல் காரியம் அதுதான். அப்போ சமாதானத்தை உடையவர்களாக மாறணும்னா முதல்ல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் சமாதானங்கிறது இந்த உலகத்திலே நடக்காது.
அவரை ஏற்றுக்கொண்டால் தான் கடவுளோட கூட முதல்ல சமாதானமாகிறீங்க. ரெண்டாவது என்ன ஆகணும்னா, கடவுளுடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்கணும். கடவுளோட முதல்ல சமாதானம். ரெண்டாவது, எனக்குள்ள அந்த சமாதானம் இருக்கணும். எனக்குள்ள எப்படி சமாதானம் இருக்கணும்? எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம். என்னாகமம் 6வது அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை வாசி கேட்போம். என்னாகமம் 6:24 முதல் 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, இதுதான் நம்ம சொல்றது கடைசியில் உங்களுக்கு. ஒவ்வொரு சர்ச்சு முடிஞ்ச பிறகும் நான் என்ன சொல்றேன், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றேன்? இது வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்ன முடிக்கிறோம்? உனக்கு சமாதானம் கட்டளை. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் இருக்கிறப்போ பிரதான ஆசாரியன் தன்னுடைய கையை நீட்டி கடைசியாக இதை சொல்லுவார். கடவுள் உனக்கு சமாதானம் கட்டளையிடட்டும். சமாதானம் வேற எப்படி வராது? சமாதானத்தை தருகிறது கடவுள். சமாதானம் கட்டளையிட கடவர் போட்டிருக்கு. அவர் தான் கட்டளையிடணும், உனக்கு சமாதானத்தை தரணும். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறவர். கொடுக்கணும். நீங்கள் சமாதானத்தை வேற எந்த வழியில யாரும் வாங்கவே முடியாது. நீங்கள் 1000 ஒப்பந்தம் போட்டாலும் சரிதான், கர்த்தர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் கடைசியாக போகும் பொழுது என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 வாசிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை போட்டு போகிறதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொன்னார். அப்ப சமாதானம் இயேசு கிறிஸ்து தர்றது. சமாதானம் கடவுள் தர்றது. நம்மளா சம்பாதிக்க முடியாது. நீங்களா எங்கே தான் ஓடினாலும் சரி தான். இன்றைக்கி உலகத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குடும்பத்தில் ஒரே சண்டை, நான் ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு நடிகர் போய் அங்கே போய் இமயமலையில் போய் உட்காந்து சமாதானத்தை தேடுறாரு பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. சமாதானத்தை நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்து தேட முடியாது. ஒரு அமைதியான சூழலெல்லாம் கிடைக்காது. சமாதானத்தை கொடுக்க வேண்டியவர் இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன்னு சொன்னார். அப்படின்னா அவர் வைத்த சமாதானத்தை முதல்ல யார் வாங்கியிருப்பாங்கன்னா அவருடைய சீஷர்கள் தான் முதல்ல பெற்றிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவர் சொன்னார், அவர்கிட்ட தான் பேசினார். அப்போது அவருடைய சீஷர்கள் தான் மிகுந்த சமாதானத்தோடு இருந்திருக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்கிறாரு. அப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்குறப்போ அவர் சமாதானமாக இருந்தாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களில் பவுல் அடைந்த எல்லா கஷ்டத்தையும் பார்க்குறோம். 11ஆம் அதிகாரம் 24, 27 அவர் சொல்கிறார், என்னென்ன கஷ்டம் இருக்கோ அவ்வளவு கொஞ்சம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11, 24 முதல் 27. யூதர்களால் ஒன்று குறைய 40 தடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 தர சவுக்கடி, 38 அடி, 39 அடி. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 3 தரையும் சவுக்கடி. 1 தரம் கல்லெறியுண்டேன். 1 தடவை கல்லெறி. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 தடவை கப்பல் உடைஞ்சு தண்ணிக்குள்ள நடந்தாரு. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் கடல்ல மிதக்கிறாரு. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், ஆறுகள்ல போனா அதுலயும் மோசம் வருது, அங்கேயும் விழுந்து கிடக்கிறாரு. கல்லரால் வந்த மோசங்களிலும், திருடர்கள் போட்டு அவரை அடிக்கிறாங்க. என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், சொந்த ஜனங்கள் கல்லெறிறான், விழுத்து போய் அடிக்கிறான். அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், மற்ற ஜனங்களும் சேர்ந்து அடிக்கிறான். பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், பட்டணத்துக்கு போனாலும் இதே நிலைமை தான்.
வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், பட்டணத்தை விட்டு வெளியில போனாலும் கிராமத்துக்கு போனாலும் அதே நிலைமை தான். சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கடல்லையும் இப்படிதான் நடந்துச்சு. கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், சர்ச்சுக்கு வந்தா அவங்கள 10 பேர் இப்படிதான் இருக்கான். பிரயாசத்திலும், எல்லாரும் வருத்தத்திலும், எல்லா கஷ்டப்பட்டேன். அநேக முறை கண் விழிப்புகளிலும், எத்தனை நாள் தூக்கமே கிடையாது எனக்கு. பசியிலும், பசி, தாகத்திலும், தாகம், அநேக முறை உபவாசங்களிலும், உபவாசம், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். நிர்வாணமா கடந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல். போதும். இவ்வளவு அனுபவிச்ச ஒரு மனுஷன் சமாதானமா இருந்தாரா? அப்படி கேட்கணும்ல நம்ம. ஆண்டவர் சமாதானத்தை விட்டு போகிறேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரே ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தா நீங்க சமாதானமா இருப்பேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணே ஒன்று, நம்முடைய சமாதானத்தை குலைக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும், அவ்வளோதான். மொத்த குடும்பத்தில் சமாதானம் போயிடும். ஒரே ஒரு சின்ன காரியம் நடந்தால் போதும், அவ்வளோதான். மொத்த சமாதானத்தை நம்ம இழந்துருவோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிற இத்தனை காரியங்கள்லையும் அவர் அப்படியே அமைதியாக இருந்தார். எதுவுமே அவரை டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாமே அடி வாங்கினாலும் சரி தான், உத வாங்கினாலும் சரி தான், என்ன கிடந்தாலும் சரி தான். அவங்க எப்படி இப்படி சமாதானமாக இருந்தார்கள் என்ற கேள்வி நமக்கு வரும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரே ஒன்று சொன்னார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னார், 4லிருந்து 7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அவர் சொன்னதுதான் அது. எவ்வளோ என்னதான் நடந்தாலும் சரிதான், என்ன நடந்தாலும் சரிதான், இடி விழுந்தாலும் சரிதான், என் குடும்பத்தில் மரணம் விழுந்தாலும் சரிதான், இழப்பு விழுந்தாலும் சரிதான், என்ன நடந்தாலும் சரிதான், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான். அவர் என்ன சொன்னார்னா ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்பெல்லாம் அவர் என்ன செஞ்சுருப்பார்னா, திருடன் அடிக்கிறப்போ ஆண்டவரே இந்த திருடனை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரே ஒரு ஜெபந்தான். உடனே என்ன செஞ்சிச்சான்? அந்த சமாதானம் அவருடைய இருதயத்தை காத்து கொண்டது. அதே அதிகாரத்தில் இருக்குது, 4:4-7. அப்போ எப்படி சமாதானத்தை பெற்றிருப்பார்? சமாதானத்தை அவர் பெற்றிருக்கார், தனக்குள்ளே பெற்றிருந்தார் என்றால் முதல்ல ஒன்று தான், தேவனிடத்தில் தெரியப்படுத்திட்டு போதும், அவ்வளோதான். தேவனிடத்தில் ஜெபம் பண்ண பிறகு கவலைப்படக்கூடாது. அதில் தான் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஜெபமும் பண்ணுவோம், கவலையும் படுவோம். ஜெபமும் பண்ணுவோம், அளவும் செய்வோம். ஜெபமும் பண்ணுவோம், புலம்பவும் செய்வோம். தெரியப்படுத்துங்கள் தான் சொன்னார். அதுக்கப்புறம் கவலைப்படாத, ஒன்றுக்கு கவலைப்படாத, தெரியப்படுத்திட்டா கவலைப்படாத. அப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் அழுதுகிட்டு இருப்போம், இந்த பக்கம் பொப்பாரி வச்சுக்கிட்டு இருப்போம், இந்த பக்கம் கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் அது செய்யலை. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டார், அவ்வளோதான். இதுதான் முதல். இது ஒரு மனிதன் சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் அவன் தெரியப்படுத்தின உடனே அந்த சமாதானம் அவனை காத்துக்கொள்ளும். அதில் தான் வருது அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அது உங்களுக்கே புரியாது, என்னன்னு நடக்குதுன்னே புரியாது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், அப்படியே உங்க இருதயத்துல உங்கள் சிந்தைகளையும், உங்க சிந்தையில கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படியே காத்துக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு அப்படின்றார். நான் சமாதானமா அடி வாங்கினாலும் சமாதானமா இருந்தேன், ஒன்றும் இல்லை. 39 அடி சவுக்கில் ஒவ்வொன்றா அடிக்கிறப்பையும் சமாதானமாக இருந்திருக்கார். என்ன மனுஷன் அவர்! என்ன சமாதானம் அவங்களுக்குள்ளே இருக்கணும்! எவ்வளோ சமாதானம் இருந்துச்சுன்னா பேதுரு என்னைய தலைகீழாக சிலுவையில் இறங்கின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்மளாக இருந்தால் அப்படி ஒரு காட்சி நினச்சா கூட என்ன இருப்போம்? அறையிறதுக்கு முன்னாடி செத்து போயிடுவோம் இல்லையா? நமக்கு அவர் எவ்வளவு அவர்களுடைய மனசில் அப்போ சமாதானம் இருந்திருந்தா, என்னை நேராக இப்படி சிலுவையில் அரைக்கக்கூடாது, என்னை தலைகீழாக என்னை நிறுத்தி சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியம். நமக்கு லேசாக ஒரு சின்ன கவலை வந்தாலும் வாயே குளரும், கடன்னு பல்லு டைப் அடிக்கும். எவ்வளோ தைரியமாக எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. தங்களுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லி சாக ஒப்பு கொடுத்தார்கள்னு சொல்லி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுக்குறப்போ ஆண்டவருக்காகவா அந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனசில் எவ்வளோ அமைதி இருக்கணும். தான் பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுக்கணும்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் உட்காந்து பாடணும்னா எவ்வளோ மனசில் அவங்களுக்கு அமைதி இருக்கணும், எவ்வளோ மனசில் சமாதானம் இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா? யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் கூட பாட முடியுமா ஒருத்தரால்? அது அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா போதும்,
அவர் உங்களை பார்த்துக்கிடுவார். பரிசுத்த ஆவியின் கனிகளை நீங்கள் பெற்றால் போதும். அதில் ஒன்று தான் சமாதானம். அதை பரிசுத்த ஆவியானவரே தந்துடுவார் உங்களுக்கு. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டங்கள்லையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டே இருப்பார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வாங்கிட்டோம்னா 12 கனி அப்படியே வந்துடும் போல இருக்குன்னு நினச்சிருக்கோம். அப்படிலாம் வராது. அப்படி யாராவது சொன்னால் தப்பு நினச்சிக்கிறாதீங்க. 12 கனி அது சொல்லும் பொழுது அது கனின்னு தானே சொல்லுது. கனி என்று சொல்லும் பொழுதே அது ஒரு நாளில் உருவானது அல்லன்னு தெரியுது. அது ஒரு சின்ன செடியாக இருந்து அது ஒரு மரமாக மாறி அது காயாக மாறி அது கனியாக வந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் 12 கனிகளை தருகிறார். ஆனால் அந்த 12 கனிகளை எப்படி தருகிறார் என்றால், உபத்திரவங்களின் ஊடே தான் அந்த கனிகளை நம்ம பெற முடியும். பாடுகளின் ஊட தான் அதை வாங்க முடியும். ஒவ்வொரு பாடுகளை அனுபவித்ததும் அவங்க எதுக்காக அனுபவிச்சாங்க தெரியுமா? இந்த பாடு வந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, இந்த கஷ்டம் வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு முறை பாடுபடும் பொழுதும் கனிகள் எனக்குள்ளே வந்து டெவலப் ஆகுது, என்னுடைய கேரக்டர் கூடுது, க்ரோத் ஆகிறேன், வளர்கிறேன், வளர்ச்சி அடைகிறேன்னு அவங்க நினச்சாங்க. ஒவ்வொரு பாடுகளையும் அதனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பாடம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடி வாங்கினவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு நம்ம படிக்கிறோம். சீசர்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னு அடித்த உடனே. காரணம் என்னென்னா, ஆண்டவர் அந்த கனிகளை எனக்குள்ளே உருவாக்குகிறார். அதனால தான் உபத்திரவங்கள் வேண்டாம்னு சொல்லலை. நம்மளை மாதிரி ஜெபம் இல்லை, ஆண்டவர் எனக்கு கஷ்டம் வேண்டாம்னு சொல்லலை, கஷ்டங்களுக்கு வேண்டும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் என்னை புடமிடுகிறதுன்னு நினச்சாங்க. எனக்குள் கனிகளை உருவாக்குறேன்னு சொன்னாங்க. அன்பு எப்படி உருவாகும்? ஆண்டவர் அன்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுனால தான் அவங்களுக்குள்ள அன்புள்ள வந்தது. சமாதானம் எப்படி அவர்களுக்குள்ள வந்தது என்றால், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குனார். சமாதானமற்ற சூழ்நிலையை கொண்டு வச்ச பொழுது தான் அதை தாங்கினாங்க, சகித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அவர்களுக்கு உருவாக ஆரம்பித்தது. எனவே தான் அவர்களை ஆண்டவர் பாடுகளுக்கு உட்படுத்தி அவங்களுக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் அப்படியே கனிகள் எல்லாம் பெருகியது. அதுதான் 2வது. அப்படிப்பட்ட சமாதானத்தை அவர்கள் எல்லா சூழ்நிலையும் பெற்றிருந்தாங்க. சமாதானம் சொன்னால் இப்போ நம்ம சமாதானங்கிறது வேற, ஒரு அடி வாங்குகிற நேரத்துலையும் ஒருத்தர் சமாதானம் இருக்கிறதுங்கிறது வேற. 2 வித்தியாசமான சமாதானம் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் பெற்ற சமாதானமும் நம்ம சமாதானம் வேற இல்லையா? நான் சமாதானமாக இருக்கேன்னு சொல்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் அடி வாங்கிக்கிட்டே சமாதானமாக இருக்கேன்னு சொல்கிறேன். 2க்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், அப்போ தான் எங்களுக்கு அது சமாதானம்னா என்னன்னு தெரியும். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். முறுமுறுக்க மாட்டோம், குறை கூற மாட்டோம். அப்படி தான் அவங்க இருந்தாங்க. எனவே இந்த சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களுக்குள்ள கிரியை செய்து பாடுகளின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே தான் 2வது அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 3வது பிறரோடு சமாதானமாக இருக்கணும். இந்த 1, 2 இல்லாத ஆள் 3வதுக்கு வரவே முடியாது. ஒரு மனிதன் தேவனோடு கூட சமாதானமாக இல்லாமல் இருந்தால், ஒரு மனிதன் தனக்குள்ள சமாதானமாக இல்லாமல் இருந்தால், அவன் என்றைக்கும் பிறரோடு சமாதானமாக இருக்கவே மாட்டான். பிறரோடு சமாதானமாக இருக்கணும்னா நீ முதல்ல தேவனோடு கூட சமாதானமாக இருக்கிறாயான்னு பாரு, உனக்குள்ள சமாதானம் இருக்குதான்னு பாரு. இது 2 இருந்தால் தான் என்றைக்குமே சமாதானத்தை நாடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க, சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இது 2 இல்லாதவர்களுக்கு என்றைக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவோ அல்லது சமாதானத்தை கொடுக்கிறவர்களாகவோ இருக்க மாட்டார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார் என்று மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்படுகிறது? அவர்கள் தேவனுடைய புத்திரர். யோசித்து பார்த்தீங்களா? தேவனுடைய புத்திரர். ஏனென்றால் அவர் தான் சமாதானம் பண்ணுகிறவர். அதே இதை ஒருத்தன் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தான் அவனால் சமாதானமாக அந்த சமாதானக்காரனராகியுடைய காரியத்தை சொல்ல முடியும். வேதம் நமக்கு அதில் பல விஷயங்களை சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால். அப்போ என்ன செய்வார்? அவருடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி. நம்முடைய வழி நமக்கு பிரியமாக இருக்குன்னா முதல்ல கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு பிரியமானவனாக இருந்தால் தானே என்னுடைய சத்துருக்கள் என்னோட கூட சமாதானமாவான். சர்ச்சுக்கு வர்றதுனால சமாதானமாக மாட்டான். நல்ல பல நேரம் தப்பாக நினச்சிரும். ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால கூட சமாதானமாக இருக்க மாட்டான். உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அப்போ தான் சமாதானமாகறான். அதே வேதத்தில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கும்.
கூடுமானால் as far as possible எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு போயிரு. எவ்வளோ தூரத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் போய் பாரு அப்படின்றார். முடிஞ்ச ஒருவேளை அவன் ஏற்றுக்கலைன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் உன்னால் சமாதானம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நீ சமாதானத்தினுடைய தேவனை நீ உள்ள பெற்றிருந்தினா நீ சமாதானம் பண்ணுகிறவனாக தான் இருப்ப. அப்போ எல்லா மனுஷரோடும் கூட சமாதானமாய் இரு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? எல்லா மனுஷரோட சமாதானம் இருக்கணும்னா அவனை மன்னிக்கணும், அவனை ஏற்றுக்கொள்ளணும், அவன் மேலே அன்பு செலுத்தணும், குறைகளை பெருசாக பார்க்கக்கூடாது, ஒப்புரவாகணும். நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் தானாக உருவாறதில்லை. அந்த முதல் 2 விஷயங்கள் சரியாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் இந்த 3வது பிறரோடு சமாதானமாக இருக்க நாடுகிறான். இதுதான் உண்மையான சமாதானம். இந்த 3 என்ன சொன்னேன்? கடவுளோட கூட மனுஷன் சமாதானமாக இருக்கணும், தனக்குள்ள சமாதானமாக இருக்கணும், பிறரோடு கூட சமாதானமாக இருக்கணும். இதுதான் தேவதூதர்கள் சொல்லும் பொழுது பூமியிலே சமாதானம் எல்லாருக்கும் அல்ல. யார் தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது, அவர்கள் சமாதானம் பெற்றவர்களாக மாறுகிறார்கள். மனுஷர் மேல் பிரியம், எல்லா மனுஷர் மேல் பிரியம் அல்ல, யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இந்த சுவிசேஷம் சொல்லும்போது சமாதானத்தினுடைய சுவிசேஷம். எபேசியர் 6:15 சொல்லுகிறது சமாதானத்தினுடைய சுவிசேஷம். நாம் அறிவிக்கிற செய்தி என்னென்னா, ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி ஏன் சொல்கிறோம்னா, நீ சமாதானமாகுன்னு சொல்கிறோம். நீ ஆண்டவரோடு கூட சமாதானமாக முதல்ல வா, அதுதான் நற்செய்தி. நீ ஆண்டவரோட உன்னை கோவப்பட்டுக்கிட்டு இருக்கார் உன் மேலே, நீ பகைஞராக இருக்கிற, நீ வா சமாதானமாகு, அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி நம்ம சொல்லுகிறோம். அந்த நற்செய்தி சொல்லுகிற நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோமா, பிறருக்கு சமாதானமாக இருக்கிறோமா என்பதெல்லாம் இந்த காலங்களில் சிந்திக்கணும். அதனால தான் அவர் சொன்னது போலவே அவர் சமாதான பிரபு தான். அவர் பூமியிலே சமாதானம் என்று சொன்னது, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் யார் இருக்காங்களோ அவர் எல்லாரும் ஒரு பிள்ளைகளாகி அவரோடு கூட சமாதானமாக இருக்கிறார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸை நம்ம எப்படி சட்டை எடுத்து அல்லது எப்படி நம்ம சாப்பிட்டு கொண்டாடுறோம் அப்படி இல்லை. இந்த கிறிஸ்மஸில் யாரோடெல்லாம் சமாதானமாகலாம் அப்படின்னு யோசிங்களேன். இந்த கிறிஸ்மஸில் உண்மையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர் தானே சொல்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு தான் சொல்கிறீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் தேவன் உங்களுக்குள்ளே நேரம் வந்திருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தானே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் சமாதானத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கி இருப்பார்ல. அப்புறம் ஏன் நம்ம மற்றவர்களோட பகைக்க முடியும், எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னா, இன்னும் கனி என்னிடத்தில் உருவாகலை, இன்னும் நான் விட்டு கொடுக்கலை. ஆவியானவருக்கு இந்த கனிகள் உருவாகும் அளவிற்கு என்னுடைய சுயத்தை நான் உடைக்க மாட்டேன். என்னுடைய சுயம் தான் உடைக்கப்படணும், சுயம் சாகணும். நான் எல்லாரோடு கூட சமாதானமாகணும். ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு, ஆவியானவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு 1-2 பேரோட கூடயாவது நீங்கள் பேசி சமாதானமானீங்கன்னா உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையிலேயே உங்களுக்கு உண்மையான காரியங்களை செய்யும். அதுதான் ஆராதனை. நான் சொன்னேன், நான் செய்கிற தப்பாக செஞ்சிடக்கூடாது. யார் மேலெல்லாம் கோபமாக இருக்கேன், யார் மேலாம் வெறுப்பாக இருக்கேன், கசப்பாக இருக்கிறேன், வேதம் அப்படி சொல்லலையே. கூடுமானால் எல்லா மனுஷரோடு சமாதானமாக இருந்தான்னு சொன்னேன். நாமே போகலாமே, நம்ம போய் நான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாரோடும் கூட சமாதானமாக போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மேட்டிமை, பெருமை, விடாப்பிடி, வீம்பு எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்களே போய் அவர்களோடு கூட சமாதானமானீங்கன்னா அதை விட ஆண்டவர் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் பெருசாக இருக்க முடியாது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தந்து அநேகரை தேவனண்டையில் சமாதானமாக்க உங்களுக்கு கிருபை செய்வாராக. எல்லாம் ஜெபம் பண்ணுமா? கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீர் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு எங்களை ஆளுகை செய்தால் நாங்களும் ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்ப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட முடிய பிள்ளைகள் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸில் அநேகரோட சமாதானம் ஆகட்டும் ஆண்டவரே. பிறரோடு கூட சமாதானம் ஆகட்டும், வெறுப்புகளை எல்லாம் விட்டு விடட்டும், மன்னிக்கிற சிந்தை உருவாகட்டும், அன்பு உருவாகட்டும்ப்பா.
சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் தேடி சென்று ஆண்டவரை சமாதானம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இது மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பிதாவே. ஒரு அறிவிப்பு. நம்முடைய கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தது மாதிரி, நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரர் ஜஸ்டின் குமார் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அவர் மரித்து விட்டார்கள். அவர்களுக்காக அவருடைய அடக்க ஆராதனை வடவரை என்ற கிராமத்தில் நடந்தது. அதுக்கு நம்ம சென்றிருந்தோம். அவர்களிடையில் நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. அவர்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் சொல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அடுத்த கீத ஆராதனைக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருமே என அதை தொடர்ந்து விருந்து இருக்கிறது. எனவே அந்த விருந்துக்கு ஆயத்தமாக அவர்களையும் அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கண்களை மூடினோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீ சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. அத்தனை பேருக்கும் கர்த்தர் சமாதானத்தை தருவீராக. நாங்கள் சமாதானக்காரரை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக மாற எங்கள் கிருபை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவனுடைய கிருபை அவர்களை தாங்கி வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறேன் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உரிமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்